விருச்சக லக்னத்துக்கு இந்த குரு தசை வந்து எந்த வித பலன்கள் தரும்? கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்கு எத்தகைய ஒரு நல்ல பலனை கொடுக்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் குரு. யாருக்கு? விருச்சக லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக வருகிறார். விசேஷ பலனை கொடுப்பார். 5ஆம் வீட்டில் இருக்கிறது விசேஷம். 4ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் மேன்மை. 3ஆம் இடத்துல நீச்சமா போனாலும் தப்பில்லை. 7ஆம் வீட்டை பார்த்து நல்ல குடும்பம், நல்ல பங்குதாரர்கள், நல்ல மனைவி, நல்ல கணவரை கொடுப்பார். 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் வீட்டை பார்க்கறது நல்லதுதான். வெளிநாட்டில் போய் ஜெயிக்கிறது, நல்ல வருமானம், கையில் எப்பவுமே காசு இருக்கிறது, அது மாதிரி விஷயத்தை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் வெளிநாடு போய் ஜெயிக்கிறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, கடன் இருந்தாலும் வருமானங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ 6ஆம் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கடன் மட்டும் கொஞ்சம் இருக்கும், ஆனால் சுப கடனாக இருக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கிறது நல்ல மனைவி, நல்ல குடும்பம், அது மாதிரி விஷயத்தை நல்லா கொடுப்பார். 8ஆம் இடத்துல குரு மறைந்திருந்தாலும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, அப்படி இப்படி சம்பாதிக்கிறது, கூட்டு தொழிலில் ஜெயிக்கிறது, இது மாதிரி கேம்பிளிங் விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் பெருசாக வர்றது, அது மாதிரி கொடுப்பார். 9ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது அருமை. ராஜோகாதிபதியே 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று லக்னத்தையே பார்க்கறது பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் சொத்து சம்பாதிக்கிறது, பெரிய கேம் விளையாடக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது அருமை. ஏன்னா நட்பு வீட்டில் 10ஆம் இடத்துல ராஜோகாதிபதி இருக்கிறது நல்ல யோகமான தொழில் அமையும். 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் வீட்டில் பார்க்கறதும் அருமை. 12ஆம் வீட்டில் இருந்தாலும் திக்பலத்துக்கு அருகில் தான் இருக்கிறார் குரு. ஏன்னா லக்னத்துல திக்பலம் பெறுகிறார். ஸோ அப்படிங்கிற 12ஆம் வீட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் போய் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. இதுல ஒரே ஒரு மாறுபாடு என்னன்னா, குரு ராகுவால் பீடிக்கப்படக்கூடாது. ஒரு 5 டிகிரி 4 டிகிரிக்குள்ள குரு மாட்டிட்டாருன்னா ராகு திசை நல்லா இருக்கும். ஏன்னா ராகு குரு போல் செயல்படுவார். ராகு இருக்கும் கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் அது பீடிக்கும் கிரகத்தின் காரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு, இல்லையா? ராகு கேதுகள். ஸோ ராகுவால் பீடிக்கப்படும் பொழுது குரு திசையில வந்து சக்கதான் இருக்கும். அதோட ஃபுல் எசன்ஸ் ராகு எடுத்துருவார். ராகு திசை சூப்பரா இருக்கும், குரு திசை சுமாரா இருக்கும். ஆனா அந்த குருவே ராகுவின் சாரம் பெற்று விட்டாருன்னு வைங்களேன். இப்போ விருச்சக லக்னமா இருந்து 12ஆம் இடத்துல குரு ராகு இருக்கார். ராகு திசை சூப்பரா இருக்கும், குரு திசை மோசமா இருக்குமானா குரு வந்து விசாக நட்சத்திரம்ங்கிற குருவின் சாரம் பெற்றிருந்தாருன்னா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா சுவாதி நட்சத்திரத்தை இருந்துட்டாருன்னா சாரநாதனே வந்து ராகு தானே அதிக திரிபலத்தோடு இருக்கிறார், விசேஷமா தான் இருக்கும். ஸோ அதே ராகு திசையே எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம நுணுக்கமானது ஜோதிடம். அதான் சயின்டிஃபிக் அடிப்படையில் டிகிரி அடிப்படையில் பார்க்கக்கூடியது நான் சொல்றேன்.